முக்கிய செய்திகள். சென்னையில் இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு. 51,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர். உயர் பதவிகளுக்கு நேரடி நியமன முறையை கைவிட்டது மத்திய அரசு. சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என ஸ்டாலின் பெருமிதம். கோவை, விருதுநகர், தருமபுரி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு இன்று தொடங்க உள்ள நிலையில் மத்திய அரசின் தடைகளை தாண்டி முதலீட்டாளர்களுக்கு ஒரு அற்புதமான சூழலை உருவாக்குவோம் என்று தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளில் தொழில்துறை அமைச்சர் திரு ராஜா நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 17,616 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான தொடக்க விழா என்றும் 65,000 பேருக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் போடப்பட்டு அனைத்து ஒப்புதல்களும் வழங்கப்பட்டு 51,000 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார். இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் 68,773 கோடி ரூபாய்க்கான திட்டம் என்றும் இதன் மூலம் 1,06,800 பேருக்கான வேலைவாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் திரு ராஜா தெரிவித்தார். 19 நிறுவனங்களுக்கு இனாகரேஷன் இங்கே நேரடியாக அவங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கே போயிட்டாங்க. அவங்க வேலைவாய்ப்பு வழங்கி அங்கே திட்டங்கள் தொடங்கப்படவிருக்கின்றன. அதற்கான ஒட்டுமொத்த கூடுதல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 17,616 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளுக்கான துவக்க விழா நடக்கவிருக்கிறது. ஏறத்தாழ 65,000 நபர்களுக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாகி இருக்கிறது. கோவை விமான நிலையம் விரிவாக்கத்தில் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்த்தி உள்ளதாக அவர் கூறினார். விரைவில் மத்திய அரசு அதற்கான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் இடத்திற்கான நிதி செலவு செய்யாமல் 8 ஆண்டு ஆட்சியில் அப்படியே கிடந்ததாக திரு ராஜா தெரிவித்தார். கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கான திட்ட வரையறையை மத்திய அரசு திரும்ப அனுப்பியிருப்பது தமிழகத்தின் மீதான அக்கறையை காட்டுவதாக திரு ராஜா கூறினார். முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் இதுவரை கால் பதிக்காத மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்திற்கு வரவுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உயர் பதவிகளை நேரடி நியமனம் மூலம் நிரப்பும் முறையை மத்திய பாஜக அரசு ரத்து செய்திருப்பது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இணைச் செயலாளர்கள் உள்ளிட்ட 45 பதவிகளை லேட்டரல் என்ட்ரி எனும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப இருப்பதாக மத்திய பணியாளர் தேர்வாணையமான UPSC விளம்பரம் வெளியிட்டிருந்தது. இதற்கு காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, RJD உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. மத்திய அரசின் இந்த முடிவு அரசியல் அமைப்பு மற்றும் இடஒதுக்கீட்டை அழிக்கும் முயற்சி என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் என்பது சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் கண்டனம் தெரிவித்திருந்தார். நாளுக்கு நாள் கண்டனம் வலுத்து வந்த நிலையில் நேரடி நியமனம் தொடர்பான விளம்பரத்தை ரத்து செய்யுமாறு UPSC தலைவருக்கு மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திரா சிங் கடிதம் எழுதியுள்ளார். சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை உறுதி செய்வதாக நேரடி நியமன முறை இருக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு மோடி உறுதியுடன் இருப்பதாக கடிதத்தில் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த முடிவுக்கு இந்தியா கூட்டணியின் கடும் எதிர்ப்பே காரணம் என திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ள நிலையில் அரசு உயர் பதவிகளில் நேரடி நியமனத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்திருப்பது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். பல்வேறு வழிகளில் இடஒதுக்கீட்டை ஒழிக்க பாஜக முயற்சிப்பதாக X தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். 50% இடஒதுக்கீட்டை உடைத்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படுவதாகவும் திரு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பரங்குன்றம், திருமங்கலம், பேரையூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த சாரல் மழையால் அப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 2வது நாளாக நேற்று மாலையில் கனமழை பெய்தது. வேலாயுதம் பாளையம், தெக்கலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது.
பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நொச்சிப்பாளையம், கரைப்புதூர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. ஆங்காங்கே தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சில இடங்களில் வாகனங்கள் வழுக்கி விழுந்து விபத்தும் ஏற்பட்டது. கரைப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட முல்லை நகரில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். வீட்டில் இருந்த அரிசி, பருப்பு மற்றும் மாணவர்களின் புத்தகப்பை உள்ளிட்டவை நனைந்து வீணாகியது. இப்போ டிச்சு கட்டினாங்க 2 வருஷமாக. டிச்சு கட்டினவங்க தண்ணியை வெளியில் விடாமல் பாதியோடு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால மழை பெஞ்சாலோ உடனே டிச்சு தண்ணி, மழை தண்ணி எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வருது சார். மழை பெய்கிறப்பெல்லாம் அரிசி, பருப்பு, தண்ணி எல்லாம் வீணாக போகுது சார். அதனால் இந்த டிச்சு போகிறதுக்கான வழியை ஒருத்தரும் இன்னும் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே நனைஞ்சு போயிடுது சார். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறோன்னா பிள்ளைங்களுக்கு புக்கு கிடையாது, பேக்கு எல்லாம் நனைஞ்சு போயிடுது சார். எங்களோட ட்ரெஸ்ஸு, அரிசி, பருப்பு எல்லாம் நனைஞ்சிருச்சு. எல்லாமே மிதக்குது சார். நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரில. திண்டுக்கல்லில் அரை மணி நேரம் பெய்த மழை பகலில் கொளுத்திய வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்தது. தேனியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் அப்பகுதிகளில் இதமான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டிய மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் கடந்த 1 வாரமாக மாலை நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சித்தேரி மலை அடிவாரத்தில் உள்ள வாச்சாத்தி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தை உணராமல் வாகனங்களும் பொதுமக்களும் ஆற்றை கடந்து வருகின்றனர். அவங்க மேலேருந்து ஃபோன் பண்ணாங்க. புதுக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கிய நிலையில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் கொட்டிய கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. டெல்லியில் இடைவிடாது வெளுத்து வாங்கிய கனமழையால் ஐடிஓ, பிகாஜி காமா, விஜய் சவுக் பகுதிகளில் சாலைகளில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியது. சாலைகளில் வெள்ள நீர் பாய்ந்தோடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். பெரும்பாலான சுரங்கப்பாதைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து முடங்கியது. மின்டோ சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ ஒன்று நீரில் மூழ்கியது. நகரின் முக்கிய சாலைகள் தண்ணீரில் மிதந்ததால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. விஹார், துவாரகா, ஜங்புரா, லட்சுமி நகர் உள்ளிட்ட இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாததே சாலைகள் ஆறாக மாற காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இதற்கிடையே அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நியூட்ரினோ திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி காலாவதியாகிவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேனி அருகே பொட்டிபுரத்தில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க தடை கோரி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுநல மனு தாக்கல் செய்தார். மனுவில் நியூட்ரினோ திட்டத்துக்காக தேனி மாவட்டம் பொட்டிபுரம் பகுதியில் 1000 மீட்டர் ஆழத்துக்கு சுரங்கம் அமைக்க திட்டமிட்டுள்ளனர். இதனால் தேனி பகுதியில் நீர்வளம் அழியும், மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பசுமை தொடர்களுக்கும் பேரழிவு ஏற்படும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார். விவசாயம், தண்ணீர், வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும், மனித உயிர்களுக்கும் ஆபத்து நேரிடும். எனவே நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்கும் திட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என திரு வைகோ கூறியிருந்தார். இந்த மனு 2015ஆம் ஆண்டு விசாரணைக்கு வந்தபோது நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்க தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கடந்த விசாரணையின் போது நியூட்ரினோ திட்டம் தொடர்பான மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் இந்த மனு நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன், திருமதி எல் விக்டோரியா கௌரி அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நியூட்ரினோ திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி காலாவதியாகிவிட்டது என்றும் திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டுள்ளது என்று கூறினார். இதற்கு எதிராக தனியார் தொண்டு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது நிலுவையில் உள்ளது என்பதால் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரினார். இதை ஏற்ற நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில்
கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உச்சத்தில் இருந்த பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அந்த சந்தைக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, கரூர், திருப்பூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. தொடர் மழை காரணமாக காய்கறிகளின் விலை வரத்து அதிகரித்துள்ளதால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உச்சத்தில் இருந்த பீன்ஸ், அவரை, முருங்கை, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பீட்ரூட், கொத்தவரை, வெள்ளை பூசணிக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. 200 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ பீன்ஸ் 7 ரூபாய்க்கும், 230 ரூபாய்க்கு விற்ற அவரைக்காய் 20 ரூபாய்க்கும், 200 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 15 ரூபாய்க்கும், 150 ரூபாய்க்கு விற்ற பச்சை மிளகாய் 33 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற வெண்டைக்காய் 8 ரூபாய்க்கும், 30 ரூபாய்க்கு விற்ற பீட்ரூட் 10 ரூபாய்க்கும், 40 ரூபாய்க்கு விற்ற கொத்தவரை 10 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற வெள்ளை பூசணிக்காய் 6 ரூபாய்க்கும் விற்பனையானது. அதிக வரவுனால ரொம்ப கடும் வீழ்ச்சி இருந்துச்சுங்க. இந்த தடவை ஓணம் பண்டிகை அவ்வளோக்கா சரி கேரளா வியாபாரி கூட சொல்கிறாங்க. மார்க்கெட் எல்லாமே சரிவு சார். உச்சத்திலிருந்து காய்கறி உர கீழே வந்துருச்சுங்க. இன்னி கூடுறதுக்கு சான்ஸ் கம்மிங்க. வரவு குறைஞ்சாதான் விலை கூடும். வரவு அதிகமாக வருதுங்க. எல்லா காயும் ரொம்ப விலைவாசி ரொம்ப கம்மி. எல்லாமே வெளிச்சது விற்கிது. எந்த விவசாயி ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ரொம்ப காய்கறி அதிகமாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. விலைவாசி ரொம்ப குறையுதுங்க. விவசாயம் ரொம்ப கூலி, அது வாடகை எல்லாமே ஓவராக இருக்குது. ஒன்றும் கட்டுவலி ஆக மாட்டேங்குது சார். விதை, உரம், பூச்சி மருந்து உள்ளிட்டவைகளின் விலை உயர்ந்துள்ள நிலையில் காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விற்பனைக்கு கொண்டு வரப்படும் காய்கறிகளில் 70% காய்கறிகளை கேரள வியாபாரிகளும், 30% காய்கறிகளை சென்னை, தஞ்சை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகளும் கொள்முதல் செய்வதாக அவர்கள் கூறினர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 6 கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது நின்று தரிசனம் செய்வதை யாரும் தடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற அந்த கோயிலில் ஆணி திருமஞ்சன விழாவின் போது கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வதை அனுமதிக்க கோரி திரு சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி திரு டி கிருஷ்ணகுமார், நீதிபதி திரு பி பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொது தீட்சிதர்கள் கமிட்டி செயலாளர் திரு வெங்கடேச தீட்சிதர் சார்பில் வழக்கறிஞர்கள் திரு ஹரிசங்கர், திருமதி வர்ஷா ஆகியோர் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்தனர். அதில் கனகசபையில் நின்று வழிபாடு நடத்த பக்தர்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. தினமும் நடைபெறும் 6 கால பூஜையின் போது மட்டும் கனகசபையில் இருந்து வழிபாடு நடத்த யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆணி திருமஞ்சனம் ஏற்கனவே முடிந்துவிட்டதால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது அறநிலையத்துறை தரப்பில் கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய எந்த தடை உத்தரவும் இல்லை. ஆனாலும் விழாக்காலங்களில் பக்தர்களை கனகசபை மீது நின்று தரிசனம் செய்ய அனுமதிப்பதில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் 6 கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபையிலிருந்து வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும், யாரும் தடுக்கக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். திருவாரூர் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் பால பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டதால் இடுப்பளவு நீரில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கொத்தமங்கலம் ஊராட்சியின் தானந்தாங்கி பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு முள்ளி ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டும் பணி கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்தது. ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் தற்காலிக சாலை அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். கடந்த ஜூலை 28ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் முள்ளி ஆற்றில் தண்ணீர் வந்ததால் பாலத்தின் கட்டுமான பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. தற்காலிகமாக அமைத்த சாலை ஆற்று நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சுமந்தபடி ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. 3 கிலோமீட்டர் போகணும். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்காடிக்கு போனாலும் எது வேணும் ஒரு கடீச்சரு அந்த இந்த கிராமத்துலேருந்து அங்கே போனோம்னாக்கா 3 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த அக்கறையில் இருக்க தானதாங்கி ஸ்கூலு, இந்த ஸ்கூலுக்கு சின்ன 1வது படிக்கிற பிள்ளைலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வரலையும் போகணும்னாக்கா 6 கிலோமீட்டர் நடந்து போகணும். உடனடியாக தற்காலிக பாலம் அமைத்து தர வேண்டும், பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள பாலத்தை முழுமையாக கட்டி முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மருத்துவம், பொறியியலை விட விளையாட்டுத்துறை மிகவும் அழகானது என ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற வீராங்கனை மனு பாக்கர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதலில் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்ற அவருக்கு சென்னையில் வேலம்மாள் கல்வி நிறுவனம் சார்பில் நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. இதற்காக தனது தாயுடன் வந்திருந்த மனு பாக்கருக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து விழாவில் பங்கேற்ற மனு பாக்கர் மேடையில் ஹிந்தி பாடல் ஒன்றுக்கு மாணவிகளுடன் சேர்ந்து நடனமாடி அசத்தினார். தொடர்ந்து வேலம்மாள் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் 2032 ஒலிம்பிக் தொடரில் பதக்கம் வெல்லும் நோக்குடன் வேலம்மாள் அறக்கட்டளை சார்பில் இந்த வருடத்துக்கான ஊக்கத்தொகையாக 2,07,00,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனை மாணவ மாணவியருக்கு வழங்கி வாழ்த்திய மனு பாக்கர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மற்ற நாடுகளில் குழந்தைகளை இளம் வயதிலேயே விளையாட்டுத் துறையை தேர்ந்தெடுப்பதை போன்ற திட்டங்களை நம் நாட்டிலும் தொடங்க வேண்டும் என்றார். Sports life is a beautiful life. I have had 8.5 years in my career in shooting. I've traveled almost half of the world. I've seen so many different kinds of people, their culture, their backgrounds, their struggles. I've known their journeys. So sports career is a beautiful career. Many people dream of traveling. You get that with sports. முன்னதாக மாணவ மாணவியர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு மனு பாக்கர் பதிலளித்தார். முடிவில் அவருக்கு வெள்ளியால் வடிவமைக்கப்பட்ட துப்பாக்கி வேலம்மாள் கல்விக் குழுமம் சார்பில் பரிசாக வழங்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு இன்று சென்னையில் தொடங்க உள்ள நிலையில் 51,000 கோடி ரூபாய் அளவிலான திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய அரசின் உயர் பதவிகளை நேரடி நியமனம் மூலம் நிரப்பும் முறையை பாஜக அரசு ரத்து செய்திருப்பது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.